ஆகஸ்ட் 21, 1955 அமெரிக்காவில் உள்ள கெண்டக்கி மாகாணம். இங்குள்ள சட்டன் பண்ணையில் இரவு சுமார் 7 மணி அளவில் பில்லி ரே டெய்லர் என்பவர் கொல்லைப்புற கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு இருக்கிறார். திடீரென்று பிரகாசமான வெள்ளி நிறம் கொண்ட ஏதோ ஒன்று வானில் பறந்து வந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறார். மெதுவாக சத்தமில்லாமல் பறந்து வந்து வீட்டின் அருகில் நிற்கிறது. அவர் அருகில் செல்ல காலை எடுத்து வைக்கிறார். உடனே அது தரையில் விழுகிறது. திடுக்கிட்ட பில்லி வீட்டிற்குள் ஓடுகிறார். உள்ளே இருந்த சட்டன் குடும்பத்தினரிடம் நடந்ததை சொல்கிறார். ஆனால் அனைவரும் அதை கேட்டு சிரிக்கிறார்கள். யாரும் அவரை நம்பவில்லை. சிறிது நேரத்தில் வீட்டின் பின்புறம் கட்டி வைக்கப்பட்டு இருந்த அவர்களது நாய் குலைக்க ஆரம்பிக்கிறது. இதனால் அனைவரும் வீட்டின் பின்கதவு அருகில் செல்கிறார்கள். வெளியே ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருப்பதை பார்க்கிறார்கள். மெதுவாக கதவை திறக்கிறார்கள். அங்கே விசித்திரமான மனித வடிவிலான ஏதோ ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. சுமார் 3 அடி உயரம் கொண்ட அதன் தலை மிகவும் பெரிதாக உருண்டை வடிவம் கொண்டிருந்தது. தரையை தொடும் அளவிற்கு நீளமாக இருந்த அதன் கைகளில் நீண்ட கூர்மையான நகங்கள் இருந்தன. வெள்ளி நிறம் கொண்ட அந்த உயிரினத்தின் கண்கள் மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தன. அவர்களை பார்த்து அந்த உயிரினம் 2 கைகளையும் மெதுவாக மேலே தூக்கி அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறது. அதிர்ச்சியடைந்த அவர்கள் துப்பாக்கியால் அதை சுடுகிறார்கள். துப்பாக்கி குண்டு பட்டு அந்த உயிரினம் கீழே விழுகிறது. ஆனால் உடனே எழுந்து அங்கிருந்து ஓடி இருளில் மறைந்து போகிறது. அனைவரும் பயந்து வீட்டுக்குள் ஓடி கதவை இழுத்து மூடுகிறார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் அது திரும்ப வந்து ஜன்னல் வழியாக பார்க்கிறது. மீண்டும் துப்பாக்கியால் அதை சுடுகிறார்கள். கீழே விழுந்து அது மறுபடியும் எழுந்து ஓடிப்போய் இருளில் மறைந்து கொள்கிறது. சிறிது நேரம் அனைவரும் காத்திருந்து பார்க்கிறார்கள். ஆனால் அது திரும்ப வரவில்லை. எனவே பில்லி கதவை திறந்து வெளியே செல்கிறார். வீட்டை சுற்றி மெதுவாக பார்க்கிறார். ஆனால் அவரின் பின்புறம் வீட்டின் கூரையின் மேல் இருட்டில் மறைந்திருந்த நீண்ட நகங்களை கொண்ட ஒரு கை அவரின் முடியை தொட செல்கிறது. இதை பார்த்து உள்ளே இருந்தவர்கள் உடனே சத்தம் போடுகிறார்கள். பில்லியை உடனே உள்ளே இழுக்கிறார்கள். வீட்டிற்கு உள்ளே இருந்த லக்கி சட்டன் அந்த உருவத்தை நோக்கி சுடுகிறார். திடீரென்று அருகில் இருந்த மரத்தின் பின்புறம் இருந்து ஒரு உருவம் எட்டி பார்க்கவே அதை நோக்கியும் சுடுகிறார். அடிபட்டு முதலில் கீழே விழுந்த அது சிறிது நேரத்தில் எழுந்து அருகில் உள்ள காட்டை நோக்கி ஓடுகிறது. அந்த உயிரினங்கள் வீட்டை சுற்றி பதுங்கிக் கொண்டு இருப்பதை அனைவரும் உணர்கிறார்கள். அதனால் அனைத்து ஜன்னல் மற்றும் கதவுகளை மூடி தாழ் போடுகிறார்கள். திடீரென்று வீட்டிற்கு வெளியே ஏதோ நகர்வது போன்று சத்தம் கேட்கிறது. மேலும் வீட்டின் கூரையின் மீதும் ஏதோ நடந்து கொண்டு இருப்பது போன்ற சத்தமும் கேட்கிறது. எனவே அங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை என்று அனைவரும் முடிவு செய்கிறார்கள். வீட்டில் தொலைபேசி இல்லை என்பதால் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க முடியாது. எப்படியாவது அங்கிருந்து தப்பித்து செல்ல திட்டமிடுகிறார்கள். 11 மணி அளவில் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறார்கள். அங்கிருந்த காரில் ஏறி காவல் நிலையத்தை நோக்கி அதிவேகத்தில் செல்கிறார்கள். காவல் நிலையத்தில் நடந்ததை சொல்லுகிறார்கள். உடனே காவல்துறையினர் அருகில் உள்ள இராணுவ தளத்திற்கு தகவல் கொடுக்கிறார்கள். காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரிகள் சட்டன் பண்ணைக்கு செல்கிறார்கள். அங்கே வீட்டை சுற்றி தேடும் போது உடனடியாக துப்பாக்கி குண்டுகளின் உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் அந்த உயிரினங்களின் இரத்தமோ அல்லது கால் தடங்களோ அங்கு இல்லை. இதனால் காவல்துறையினர் குழப்பம் அடைகின்றனர். எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாததால் அவர்கள் பண்ணையில் இருந்து சுமார் இரவு 3 மணி அளவில் வெளியேறுகிறார்கள். போலீசார் சென்ற சிறிது நேரத்தில் அந்த உயிரினங்கள் திரும்ப வருகின்றன. விடியும் வரை அவ்வப்போது ஜன்னல் வழியாக அவை எட்டி பார்க்கின்றன. பொழுது விடிந்த பிறகு அனைவரும் வெளியே சென்று பார்க்கிறார்கள். அந்த உயிரினங்கள் காணாமல் போய்விட்டன. மேலும் சம்பவம் நடந்த மறுநாள் போலீஸ் புலனாய்வாளர்கள் பண்ணை வீட்டிற்கு திரும்பினர். ஏலியன் பறக்கும் தட்டு தரையிறங்கியதற்கான ஆதாரங்கள், கால்தடங்கள், இரத்தம் அல்லது கூரையில் கீறல்கள் போன்றவற்றை தேடினர். ஆனால் எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவில்லை.
இந்தச் சம்பவம் இறுதியில் விமானப்படையின் வேற்றுகிரகவாசிகள் பற்றி விசாரணை செய்யும் ப்ராஜெக்ட் ப்ளூ புக் என்ற பிரிவின் கவனத்தை ஈர்த்தது. சம்பவ இடத்தின் அருகில் இருந்த ஃபோர்ட் கெம்பில் இராணுவ தளத்தில் விசாரணை நடத்திய பிறகு மேற்கொண்டு வேறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அடுத்த சில நாட்களில் இந்த செய்தி தீ போல் நாடு முழுவதும் பரவியது. ஆனால் அதன் பிறகு அந்த உயிரினங்கள் அங்கு திரும்பி வரவில்லை. இது நடந்து சில வருடங்கள் கழித்து கெண்டக்கி மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு பெண் இதேபோன்று 6 அடி உயரம் கொண்ட உயிரினங்களை பார்த்ததாக கூறியது குறிப்பிடத்தக்கது. 1960 அனஹெய்ம், கலிபோர்னியா. 20 வயதான கோல்டி ஹாவுன் இங்குள்ள கிளப்களில் நடனக் கலைஞராக வேலை செய்து வருகிறார். ஒரு நாள் வழக்கம் போல் வெஸ்ட் கோவினா பகுதியில் உள்ள ஒரு அரங்கில் நடன பயிற்சி செய்ய செல்கிறார். சில மணி நேரம் பயிற்சிக்கு பிறகு மிகவும் சோர்ந்து போகிறார். எனவே அரங்கிற்கு வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த தனது நண்பரின் காரில் சென்று சிறிது நேரம் தூங்க முடிவு செய்கிறார். அவர் தூங்கிக் கொண்டு இருந்தபோது திடீரென ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு விழிக்கிறார். திடுக்கிட்டு எழுந்த அவர் என்னவென்று ஜன்னல் வழியே வெளியே பார்க்கும்போது அதிர்ச்சியடைகிறார். காருக்கு வெளியே வெள்ளி நிறம் கொண்ட 3 உருவங்கள் நின்று கொண்டு இருக்கின்றன. முக்கோண வடிவிலான தலையில் காதுகள் இல்லை, ஒரு சிறிய மூக்கு மற்றும் சிறிய வாய் மட்டுமே இருக்கிறது. அதிர்ச்சியில் அவரால் அசைய முடியவில்லை, சத்தம் போடவும் முடியவில்லை. சிறிது நேரம் அவரையே ஒத்து பார்த்துக் கொண்டிருந்த அந்த ஏலியன்கள் திடீரென்று அந்த இடத்தை விட்டு செல்கின்றன. கோல்டிக்கு சிறிது நேரத்தில் உணர்ச்சி மீண்டும் வருகிறது. அதே வருடம் அரிசோனா மாகாணத்தில் உள்ள பீனிக்ஸ் நகருக்கு அருகில் கர்ட் ரசல் ஒரு விமானத்தில் பறந்து கொண்டு இருக்கிறார். அங்குள்ள ஸ்கை ஹார்பர் விமான நிலையத்திற்கு அருகில் சென்று கொண்டு இருக்கும்போது திடீரென்று முக்கோண வடிவில் ஏதோ ஒன்று வானில் பறந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறார். எனவே விமான கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து தான் கண்டதை அவர்களிடம் சொல்கிறார். ஆனால் விமான கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகள் ரேடாரை பார்க்கும்போது அதில் கர்ட்டின் விமானத்தை தவிர வேறு எதுவும் அவர் சொல்லும் இடத்தில் இல்லை. 1977 ஆண்டு மிசோரி மாகாணத்தில் உள்ள வைட்மேன் விமானப்படை தளத்தில் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநராக டெர்ரி லவ்லேஸ் என்பவர் பணிபுரிந்து வந்தார். அந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அவரும் ஒரு சக ஊழியரும் 2 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வடமேற்கு ஆர்கன்சாஸ் மாகாணத்தில் உள்ள டெவில்ஸ் 10 ஸ்டேட் பூங்காவை சுற்றிப் பார்க்க சென்றனர். அவர்களது முதல் நாள் திட்டமிட்டபடி நன்றாக சென்றது. அன்று இரவு காட்டில் தங்குவதற்காக அவர்கள் கேம்ப் ஃபயர் அமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென்று நீல நிறத்தில் வானத்தில் இருந்து ஏதோ வெளிச்சம் வருகிறது. அது என்னவென்று இருவரும் பார்க்கிறார்கள். அது சுமார் 5 மாடி கட்டிடம் உயரம் கொண்ட ஒரு கருப்பு முக்கோண வடிவிலான பறக்கும் வாகனம். திடீரென்று அதில் இருந்து அவர்கள் இருவர் மீதும் லேசர் ஒளி பாய்கிறது. அது மெதுவாக சுழன்று கொண்டு அருகில் வருகிறது. கடைசியாக அவர்களுக்கு நேராக தலைக்கு மேல் வந்து நிற்கிறது. உடனே இருவரும் சுயநினைவை மெதுவாக இழக்கத் தொடங்குகிறார்கள். சிறிது நேரம் கழித்து இருவரும் மெதுவாக தூக்கத்தில் இருந்து கண்விழித்து பார்க்கிறார்கள். அந்த முக்கோணம் தற்போது சிறிது தொலைவில் இருந்தது. அதற்கு அடியில் சில குழந்தைகள் கூட்டமாக நின்று கொண்டு இருப்பது போல் தெரிந்தது. அதை பார்த்த டெர்ரி, இந்த நள்ளிரவில் குழந்தைகள் இந்த காட்டில் என்ன செய்கின்றார்கள் என்று அவரது நண்பரிடம் கேட்கிறார். அப்போதுதான் அவரது நண்பர் சொல்கிறார், அது வேற்றுகிரகவாசிகள் என்று. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நினைவு திரும்புகிறது. இருவரும் வேற்றுகிரகவாசிகளால் கடத்தப்பட்டு அவர்களின் பறக்கும் வாகனத்தில் இருவர் மீதும் சோதனைகள் செய்யப்பட்டது நினைவிற்கு வருகிறது. ஆனால் நடந்தது முழுதாக நினைவுபடுத்த முடியவில்லை. அடுத்த நாள் இருவரும் விமானப்படை மருத்துவமனையில் கண்விழிக்கிறார்கள். இருவரும் கடுமையான தீக்காயங்கள் காரணமாக அங்கே அனுமதிக்கப்பட்டுள்ளது தெரிந்தது. சிறிது நேரத்தில் அமெரிக்க விமானப்படையின் பாதுகாப்பு காவல்துறை பிரிவு அங்கே வந்து இருவரிடமும் விசாரணை செய்கிறது. மேலும் விமானப்படை இதைப்பற்றி வெளியே யாரிடமும் சொல்லக்கூடாது என்று உத்தரவிடுகிறது. இதனால்
அதன் பிறகு இருவரும் தங்களுக்கு நடந்ததைப் பற்றி வேறு யாரிடமும் பேசாமல் மறைக்கிறார்கள். 40 வருடங்கள் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாமல் இருவரும் வாழ்கிறார்கள். ஆனால் 2012 இல் உடல்நிலை சரியில்லாததால் டெர்ரிக்கு எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது. அதில் டெர்ரியின் உடலில் சிறிய உலோகத்தால் ஆன ஒரு கருவி அவரின் உடலில் இருப்பது தெரிகிறது. அது ஏலியன்கள் அவரை கண்காணிக்க அவரின் உடலில் வைத்த கருவி என்று டெர்ரி கூறுகிறார். இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது. இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.